அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து பாரதிராஜா பார்க்குறதுக்கு நான் போய் தவிப்பேன். பாரசன் காம்ப்ளெக்ஸ் ஆஃபீஸில் வாசலில் போய் நிற்பேன். என்ன மாதிரி பல பேர் நிற்பானுங்க. எல்லாம் நடிகர் நிற்பாங்க, கொஞ்சம் பேர் ரெசனேட்டர் நிற்பாங்க. நானும் பார்ப்பேன், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி பார்ப்போம். இது ரூட் இல்லையேன்னு தோணுச்சு எனக்கு. ஒரு 3-4 நாள் தடவை போயிட்டு இப்படி என்ன வேலைக்கு ஆகாதுன்னு போயிட்டேன் நான். என்றைக்கா ஒரு நாள் இவர் சந்திக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே நம்ம படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து மது டைரக்டர் எம்எஸ் மதுன்னு சொல்லிட்டு டேரக்டர், அவர் வந்து பாரதிராஜாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் போய் இன்வைட் பண்ணோன்னே பூஜைக்கு வந்தார். ஃபஸ்ட்டு படம் நமக்கு அப்படியே ஒரு பயங்கர, நான் போய் அவரை பார்க்குறேன்னு கூட நம்ம பூஜைக்கு அவரே வர்றார். அவர் வந்தார், வந்து அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிச்சு பூஜை போட்டு கொடுக்க வந்தார். அப்புறம் அங்கேருந்து அப்படியே முள்ள பழக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமானோம். அதான் சொன்னேன், அதோடைய முடிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட அவரோட பல நாட்கள் பல வருடங்கள் பழகி கடைசியில் தமிழ் ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஆரம்பித்து அவர் பிரசிடென்ட் ஆகி நான் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த வருஷம் தான் அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் தியாகராஜன் சார் வந்திருக்கு. அது வரை 4 வருடங்கள் அவர் தலைவர், நான் பொதுச் செயலாளர். ஸோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அவர் கூட எங்கேயோ சேரணும்னு நினச்சோம், அட்லீஸ்ட் இங்கே வந்து சேர்ந்தோம்.